வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம காய்கனி தானியங்கள் நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான பழம் மட்டும் இல்ல, அது காயாவும் பயன்படுத்துறோம். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழர் பண்பாடுல முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை. இந்த முக்கணிகளுக்கு பல சிறப்புகள் உண்டு. இது பழைய பழைய புத்தகங்கள்லயே இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த மாம்பழத்தை பத்தியும் மாங்காய் பத்தியும் அந்த மரத்தில் உள்ள வேறு என்னென்ன பயன்கள் அப்படின்றது பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஷோல பார்க்க போறோம். இந்த மாம்பழம் அல்லது மாங்காய் இந்திய நாட்டுக்கே உரிய ஒரு பழமா இருக்கு. இதோடைய சயின்டிபிக் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. இந்தியான்னு இதுல குறிப்பிட்டது இந்திய நாட்டினுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த மாம்பழம் உங்களுக்கே தெரியும், பல வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது அல்போன்சா, சிந்தூரம், மல்கோவா, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ், பங்கனப்பள்ளி, என்னவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மருத்துவ சிறப்புகள் ஒண்ணுதான். இது ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. அதாவது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தெம்பை கொடுக்கும். இது உடனே தெம்பு கொடுக்கறதுனால இத பல பேர் மேங்கோ மில்க் ஷேக், அதாவது பால் விட்டு அரைத்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சோர்ந்து இருந்தா உடனே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பொதுவாகவே வெயில் காலங்கள்ல வெளியில அலைந்து திரிந்து வரும்போது உடம்பு உடனே சோர்வாயிடும். அந்த மாதிரி காலகட்டத்துல இதை நீங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடனே ஒரு தெம்பு கிடைக்கும். இந்த மாம்பழம், மாங்காய் இது எல்லாமே உஷ்ணமான ஒரு வஸ்துவா இருக்கும். அதாவது உங்க உடம்புக்கு சூட்டை தரக்கூடியது. இதுல வேற என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் சி, புளிப்பு சுவை உள்ள உணவாகதால் வைட்டமின் சி இதுல அதிகமா இருக்கு. இந்த வைட்டமின் சி இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த இம்யூனோ பூஸ்டரா ஒர்க் பண்ணுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல தூண்டி நோய் வராமல் பாதுகாக்கிறது. உங்களுக்கே தெரியும், வெயில் காலங்கள்ல சில வியாதிகள் நிறைய பரவும், அதாவது அம்மை போன்ற வியாதிகள் பரவும். அதனால இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இம்யூன் பூஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு நேச்சுரலா ஒரு இம்யூனிட்டி கிடைக்கிறது, உங்களுக்கு அந்த வியாதி வராமல் போகிறது. இந்த மாம்பழத்துல வேற என்னென்ன பலன்கள் கேட்டீங்கன்னா இதுல நார் சத்து நிறைய இருக்கு. இந்த நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மலம் இலகி ஈஸியா வெளியேறுது. அயன் சத்தும் இருக்கு. இந்த மாங்காய் இதுல என்னென்ன பழங்கள் கேட்டீங்கன்னா மாம்பழத்துக்குள்ள பழங்கள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் மாங்காயை அதிகமா உபயோகிக்கிறது அவ்வளவு உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாமரத்துல வேற என்னென்ன பயன்கள்னு கேட்டீங்கன்னா மாங்காய், மாம்பழம், மாவடு, மாம்பருப்பு, மாமரப்பூ, இது எல்லாமே நாங்க மருத்துவத்துக்கு யூஸ் பண்றோம். இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.